போம் போம் தூக்கி விடும். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்த் டாக்கு, நேச்சர் டாக்கு இதெல்லாம் பேசும்போது எங்கள் மனைவி கிட்ட கேட்பேன், என்ன பேசணும், ஏதாவது டாபிக் ஐடியா கூட அப்படின்னு. அவங்க கொடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, கணவர் ஒரு குடும்பத்தின் தலைவராக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. எப்பயுமே எங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க எது சொன்னாலும் அதை எனக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த தலைப்பை கொடுப்பாங்க. சரியா? ஸோ நாம் தான் ஒழுங்காக தானே புருஷனாக இருக்கோம், வீட்டின் தலைவராக இருக்கிறோமே, அப்படியே இவங்க இதையே எடுக்க சொன்னாங்க அப்படின்போது, சரி அப்படி என்னதான் இளைஞ்சி வீட்டமே சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பெருசாக நம்ம செய்யாத ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, அதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கடைசியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தான் தெரியுது, அவங்க சொன்னதில் ஒன்று கூட நான் செய்யலை அப்படின்னு. சரியா? அதனால் சரி, அப்போது இது எனக்காகவும் என்ன மாதிரியே எல்லாமே கரெக்டாக நம்ம செய்கிறோன்னு நினைக்கிற குடும்ப தலைவருக்காகவும் இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சரிங்களா? சரி, முதல்ல பேண்டுனா என்ன? பேண்டு நம்ம தலையில் போடுறோம்ல, இன்னைக்கு கூட ஹேர் பேண்டு. இப்போ நீங்கள் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி கட்டினீங்க, ஏன் கட்டினீங்க? அதாவது முடி அங்கங்கே விரிஞ்சு பறந்து போகாமல் ஒரே இடத்துல நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறதுக்காக கட்டுறது தான் அந்த பேண்ட். கரெக்டா? ஸோ இதை தான் இளஞ்சி வயிட்டு அம்மையார் ஒரு ஹஸ்பண்ட், அதாவது குடும்ப தலைவன் இல்லை தகப்பன், சரியா, அவங்கள ஹவுஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலீஷில் ஹவுஸ் பேண்ட் யார் அப்படின்னா, ஒரு புருஷன், குடும்ப தலைவன், தகப்பன், இது எல்லாமே ஒரே வேறு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் ஒரே ஆளை குறிக்கிறது. இவரை ஹவுஸ் பேண்டுன்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் பேண்டுன்னு அந்த பேண்ட் எதுக்கு செய்யுது? முடிய ஒரே இடத்துல வச்சுக்கிறது. கரெக்டா? அதே மாதிரி குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் தான் ஹவுஸ் பேண்ட். வீட்டை கட்டுக்கோப்பாக சிதைந்து விடாமல், சிதறி போகாமல், பிள்ளைகளையும் மனைவியையும் ஒன்றாக ஒரு குடும்பத்திலே வைத்திருப்பவன் தான் ஹவுஸ் பேண்ட். அதுதான் அவங்க மெயின் பண்ணுறாங்க. சரியா? அப்போ முதல் லட்சணம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தமிழில் இருக்குது, எது? உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்போ இளஞ்சி வீட்டு அம்மையார் புருஷ லட்சணமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, குடும்பத்தை சிதற விடாமல், பிள்ளைகள் அவங்கவங்க இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமாக செல்லாமல், மனைவியும் அவங்க இஷ்டத்துக்கு செயல்படாமல் அப்படி போகாமல் குடும்பம் என்ன செய்யும்? கலைஞ்சிரும். கரெக்டாக? எல்லாம் ஒவ்வொரு ஒரு குதிரை வண்டி போகுதுன்னா 4 குதிரை கட்டியிருக்காங்க அப்படின்னா 4 குதிரையும் ஒரே சீராக ஓடினா தான் அது நேராக போக முடியும் நம்ம போகிற இலக்குக்கு. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு சைடு இழுத்துச்சுன்னா நம்ம போகிற இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. சரியா? ஸோ அதனால் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது தான் ஒரு புருஷ லட்சணம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா, அட்வென்டிஸ்ட் ஹோம் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்தோம். இன்னொன்று இன்னொரு இந்த புக்கு ஹோலி டைஸ் இல்லை, அட்வென்டிஸ்ட் ஹோம் இன்னொரு ஏதோ ஒரு புக்கு ஒன்று இருந்தது. அந்த புக்கோட பேர் இதுலேருந்து எடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு புருஷன், ஒரு குடும்ப தலைவன் என்பவர் ராஜாவை போல, சரியா, அத்தாரிட்டி, அதாவது என்ன? அதிகாரம். ராஜாவை போல அதிகாரம், சரியா, சர்வாதிகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம ஏன் அதை ஃபஸ்ட்டு இப்படி சொல்லி அப்புறம் இல்லாமல் சொன்னேன்னா, நிறையா குடும்பத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ராஜாவை நான் சொல்கிறது தான் இந்த குடும்பம் கேட்கணும், பிள்ளைங்க கேட்கணும், மனைவி கேட்கணும். ரைட்டா? நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இதை ராஜாவை போல் அதிகாரமாக இருக்கட்டும், சர்வாதிகாரமாக இருக்கட்டும், எப்படி வேணாம். ஸோ இப்படிப்பட்ட குணநலங்கள் இல்லாத ஒரு மனுஷன்தான் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, கிறிஸ்துவ குடும்ப தலைவனாக இருக்க முடியும்.
என்ன இன்னொன்று வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரைஸ்ட் லைக் சர்வீஸ், அதாவது தேவனை போல ஊழியம் செய்கிற ஒருவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல ஊழியம் செய்கிற ஒருவராக இருக்க வேண்டும். சரி, இப்படி கிறிஸ்துவை போல ஊழியம் செய்கிற ஒருவர்னா எப்படி இருக்கணும் ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ என்னன்னா முதல்ல இரவும் பகலும் குடும்பத்தை குடும்ப ஜபங்களில் வழிநடத்துவராக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டே நான் என்ன சொன்னேன், இதில் இருந்ததில் எதுவுமே நான் செய்யலைன்னு சொன்னேன். ஸோ நான் என்னென்ன சொல்லிட்டு வரேன்னா இதெல்லாம் நான் செய்யலைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, அப்போது குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். எப்படி? காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜபத்தில் வழி நடத்துவனாக இருக்க வேண்டும். ஏன் குடும்ப ஜபத்தில் வழி நடத்தணும் அப்படின்னா அப்போதான் ஒரு கிறிஸ்துவன் ஒரு அங்கதான் நம்ம என்ன சொல்லணும், கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவின் எப்படி ஒரு கிறிஸ்தவனாக எப்படி வாழ வேண்டும்ன்ற பற்றியும் நம்ம அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுக்கும் நம்ம மனைவிகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியும், ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். மனுஷனுக்கோட மெயின் வியாதி என்ன? மறதி. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். சரியா? போன வாரம் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தையே நம்ம இந்த வாரம் பாஸ்டர் கேட்டால் சொல்கிறதில்ல, நம்மளதான் மறந்து போயிடுறோம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றக்காக சொல்கிறோம். ஸோ இவர் தான் என்ன செய்யணுமா, குடும்பத் தலைவன் தான் ஒரு ப்ரேயரையும் பைபிள் ரீடிங்கையும் ஜபத்தையும் வேத வாசிப்பையும் வழி நடத்த வேண்டும். குடும்ப தலைவர் தான் வழி நடத்தணும். அடுத்ததாக இவங்க குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய கேரக்டர்னா குணாதிசயமா, குணாதிசயத்தை வெளிப்படுத்துவராக இருக்க வேண்டும். அவங்க தான் வெளிப்படுத்தணுமா. கடவுள் எப்படி இருப்பாருன்னு நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய செயல்கள் மூலியமாக நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்ம காமிக்க முடியும். இல்லைன்னா கடவுள் பிள்ளைங்க எப்படி, சின்ன பிள்ளைங்க வந்து பைபிள் வாசிச்சு நம்ம இவ்வளோ தூரம் பிரசங்கம் கேட்குற நம்மளுக்கே கடவுளோட குணாதிசயம் என்னன்றது பல நேரத்தில் ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? அப்போது நம்ம தான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய செயல்கள் மூலியமாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ எப்படி ஒரு குழந்தைகள்கிட்ட எப்படி நடக்கணும்னா தகப்பன்மார் ரொம்ப ஹார்ஷாக நடந்து கொள்ளக்கூடாது. ஹார்ஷாக நடந்துக்கிட்டோம்னா சின்ன வயதில் குழந்தைகள் என்ன செய்வாங்களாம், கடவுளையும் ஒரு கடுமையான ஒரு மனிதராக தான் அவங்க பார்ப்பாங்க, அன்புள்ள மனிதராக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இளஞ்சி வீட்டம்மையார். சரிங்களா? ஹார்ஷாக இருக்காமல் அப்படி எப்படிங்க இருக்கிறது அப்படின்னா மெர்சிஃபுல். அது என்னது மெர்சிஃபுல்னா எப்படி சொல்கிறது, இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும். இரக்கமும் இருக்கணும், உறுதி இருக்கணும். அது எப்படிங்க இரக்கமும் இருக்கணும்னா தான் சொல்கிற ஒரு காரியத்தை செய்வதற்கு உறுதியாக நம்ம இருக்கணும். லூஸில் விட்டுருக்க, இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு சரி பரவாயில்ல போ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இலகிடக்கூடாது. ஒன்று சொன்ன சொல்லில் உறுதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இரக்க குணம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படின்னு போகிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னா செட்டில்டு கேரக்டர்னா என்ன எப்படி சொல்கிறது, அதை ஒரு கேரக்டரில் ஒரு நிலையான ஒரு குணாதிசயம் உள்ளவராக இருக்கணும், ஒரு குணத்தில் உள்ளவராக நிலையான குணத்தில் இருக்கணும். இன்னொன்று அவங்களுடைய ஆசாபாசங்களை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணுமா. ஆசாபாசம்னா என்ன, இப்போ எங்கள் வீட்டில் வீட்டுக்கார மட்டும் கேளுங்களேன், இவருக்கு என்னங்க பேஷன் சொல்கிறாங்க. பேஷன்னா என்ன தமிழில்? அதிகப்படியான ஒரு ஆசையில் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரம்மா உடனே சொல்லுவாங்க கேஜெட், என்ன கணினிகள், எதை பார்த்தாலும் உடனே எனக்கு வாங்கணும்னு தோணிடும். சரியா? புதுசாக எது மார்க்கெட்டில் வந்தாலும் உடனே அதை வாங்கிடணும், அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான ஆசை ஈர்ப்பு எதில் இருக்கோ அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைத்துக்கிறவனாக ஒரு குடும்ப தலைவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அடுத்ததாக மனைவியை எப்படி, இது வந்து குடும்ப தலைவன் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறான். அடுத்து மனைவியின் இடத்துல எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஈக்குவல் பார்ட்னராக நடத்த வேண்டுமா. என்னதான் கடவுள் வந்து ஹெட் ஆஃப், அதாவது ஒரு புருஷன் தான் குடும்பத்தின் தலைவன் கடவுள் இது தேவன் சொல்லியிருந்தாலும் இளஞ்சி வீட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி வந்து ஒரு ஹெல்ப்பர் வித் ஈக்குவல் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ப்பர்னா என்ன, உதவியாளர் எதுனா ஈக்குவலான உதவியாளராக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனைவியை. சரியா? அடுத்து இவங்க என்ன செய்யணும்னா மனைவிக்கு இருக்கிற, இப்போ கணவர் என்ன செய்வார்,
வேலைக்கு போவார், சாயந்தரம் வருவாங்க. இப்போ நான்லாம் காலையில் கிளம்பி 6 மணிக்கு நான் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா, 6:30 மணிக்கு போகிறேன் அப்படின்னா, நைட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆகிடும். நடுவில்லாம் வந்து குளிச்சுட்டு கிளம்ப மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்ற வருவேன் 10 மணி. அப்போது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 10 மணி வரைக்கும் எனக்கும் சாப்பாடு, என் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு, குடும்பத்தை நடத்துறது, க்ளீன் பண்ணுறது, பிள்ளைய பார்த்துக்கிறது எல்லாமே யார் செய்கிறா? வீட்டுக்காரமாக செய்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நிறையா வீட்டில் இருக்கவங்களும் இருக்காங்க. சரிங்களா? லேடிஸ்லாம் ஜென்ஸ் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அது வரைக்கும் வீடை காப்பாற்றுறது, பிள்ளைய படிக்க வைக்கிறது எல்லாமே ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுடைய பளுவை, இது வீட்டு பளுவை குறைக்கிறவராக கணவன் இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? வீட்டு பளுவை குறைக்கணும்னா என்ன செய்யணுமா? உதவிகள் செய்ய வேண்டும், மனைவிக்கு உதவிகள் செய்ய வேண்டும். அவங்களுக்கு அந்த பளு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு உதவியை செய்யணும். அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும், குற்றம் சொல்றவராக இருக்கக்கூடாது. என்கரேஜ் பண்ணணுமே தவிர கிரிட்டிக் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி, அவங்க செய்கிற காரியம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பாடு எடுத்து வாயில் வச்ச உடனே ஒரு முழுங்குறனா இல்லையான்னு கூட இல்லை, நல்லா இருக்கா பக்கத்தில் இருந்தால் கேட்டுருவாங்க. வாயில் வச்ச உடனே டேஸ்ட் நாக்கில் தான் இருக்கும், நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. நான் கூட கேட்பேன், ஏமா முழுங்க கூட அதுக்குள்ளேயாம்மா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த என்கரேஜ்மெண்ட்டும் அவங்க விரும்புகிறாங்க, வாய் விட்டே கேட்குறாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. சரியா? நல்லா இருக்கான்னு சொல்லியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. அவ்வளோ தூரம் தான் நம்ம என்ன செய்கிறோம். ஆண் அது எப்படி சொல்றது, அது ஆண் வர்க்கம்னு சொல்லிக்கிறதா, ஆண் திமிருன்னு சொல்லி எப்படியோ ஒன்று நம்ம வந்து அப்படித்தான் சுற்றிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இளஞ்சுவேட்டு அம்மையார் சொல்கிறாங்க. சரியா? ரொம்ப மென்மையாக இருக்கணும், குடும்பத் தலைவர் மென்மையாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உறுதியாகவும் இருக்க வேண்டும், எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் வந்து அடுத்ததாக அவர் வந்து ஒரு டீச்சராக பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய தொழில் முறையில் மூலியமாக அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அதில் எவ்வளவு நியாயமாக இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம நியாயமாக இருக்கணும், நம்ம தொழிலில் ஏமாத்து பித்தலாட்டம் ஏன்னா இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நியாயமாக, சரியா, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டிகிரிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு தப்பை சரி செய்ய வேண்டும் என்றால் அது அன்போடு சரி செய்யணுமா. சரியா? அடித்து உதச்சி மிதிச்சு என்ன பிள்ளை வந்து அப்பாவை பார்த்தாவே நடுங்கும். நான்லாம் அப்படித்தாங்க. சரியா? எங்கள் அப்பாவை பார்த்தாவே நடுங்குவேன். ஏன்னா எப்போ எப்படி மாறி எப்படி அடித்து உதப்பாருன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசில். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா பேஷனோட, சரியா, கரெக்ஷன் வித் லவ், அன்போடு அவர்களை கண்டிக்க வேண்டுமே தவிர, இது நான் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்தோடனே நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் ஒரு மிரட்டுங்க. இது எத்தனை பேர் வீட்டில் சொல்கிறோம், அப்பாவை பார்த்து மிரட்டுங்க. அப்போ நான் வில்லனாவே காமிக்க சொல்கிறேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி இல்லை, நீங்கள் சொன்னதான் அவன் கேட்குறான். அது வந்து பயத்திலையா அன்புல சொல்லணுமே தவிர உல்டாவாக நடக்குது. ஆமாம், சரியா? ஸோ அது பொம்பளை பிள்ளைங்க அப்பாவுக்கும், பையங்க வந்து அம்மாவுக்கும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ நம்ம வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்ற பதவி இருக்குல்ல, குடும்ப தலைவன் அப்படின்ற பதவி, இட்ஸ் அ ஹையஸ்ட் காலிங்னு சொல்கிறாங்க. தேவன் எப்படி வச்சுருக்காருன்னா, ஹையஸ்ட் காலிங்னு எப்படி சொல்கிறது, உயர்ந்த அழைப்பாக கருத வேண்டும். இது பெரிய பொறுப்புங்க. தேவன் எப்படி நம்ம குடும்ப சபைக்கு ஒரு தலைவனாக இருக்கிறாரோ, அதே மாதிரி நாம் குடும்பத்துக்கு தலைவனாக இருப்பது வந்து ஒரு அவ்வளோ பெரிய அழைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அழைப்பை நாம் தேவனுடைய வழிகளில் நடந்து அவருடைய என்ன சொல்கிறது டீச்சிங்ஸ் படி, அவங்களுடைய போதனையின்படியே நம்ம செய்வோம் என்று சொன்னால், நாம் ஒரு குடும்ப தலைவனாக, நல்ல குடும்ப தலைவனாக இருந்து குடும்பத்தை ஹவுஸ் பேண்ட் அந்த கட்டுக்குள்ளே வைத்து ஒரு குடும்பத்தை பரலோகத்துக்கு கூட்டி செல்வதற்கு நாம் ஒரு பெரிய காரணமாக இருப்போம் அப்படின்றத நம்ம இளஞ்சுவேட்டமே சொல்கிறாரு. இது என்னை போல் இருக்கிற
அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் இதை கவனமாக கவனித்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல அவர்கள் எத்தனைப்பாராக. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கும் சபைக்கும் நன்றி.